என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் நில். உன் வாழ்க்கையில் நான் நேரடியாக பேச வேண்டிய சரியான தருணத்திற்காக நான் காத்திருந்தேன். நீ இப்போது பெறப்போவது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் வாழ்க்கையின் போராட்டங்கள், வலிகள் மற்றும் ஏமாற்றங்கள் நிறைந்த பகுதிகளை மாற்றி அமைக்கும் பரலோகத்தின் வாக்குறுதிகள். கடந்த கால கசப்பான அனுபவங்களால் நீ சோர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன். ஆனால் இனி ஒரு நொடி கூட நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் உன்னை பார்க்கிறேன். நீ இப்போது எங்கே இருக்கிறாய், உன் இதயத்தில் என்ன ஓடுகிறது என்பதை நான் துல்லியமாக அறிவேன். இந்த செய்தி உன் வாழ்வின் புதிய விடியலின் தொடக்கமாக அமையப் போகிறது. அமைதியாக இரு, நான் உன்னோடு பேசுகிறேன். பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமானவை என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் உன் சிரிப்பை மட்டும் பார்த்தபோது அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருந்த ரணங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் இதயம் துண்டு துண்டாக உடைந்தபோது நான் உன் அருகிலேயே இருந்தேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ கதறிய இரவுகளில் நான் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தேன். நீ எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை ஒரு மாபெரும் வீரனாக உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டன. உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு பலமாக இருந்தேன். நீ நடக்க முடியாமல் தவித்தபோது நான் உன்னை சுமந்து வந்தேன். உன் காயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வெற்றிக்கான அடையாளங்களாக மாறப்போகின்றன. வருந்தாதே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனது சோதனை காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது என்று நான் இன்று பிரகடனம் செய்கிறேன். நீண்ட காலமாக உன்னை ஆட்டிப்படைத்த போராட்டங்கள் முடிந்து ஒரு மகத்தான வெற்றியின் காலம் தொடங்குகிறது. இது ஏதோ வெறும் கற்பனை அல்ல, அகிலத்தை உருவாக்கிய கடவுளின் நேரடி வாக்குறுதி. உன் வாழ்வில் இருந்த வறுமை நீங்கி செழிப்பு வரப்போகிறது. தோல்விகள் மறைந்து வெற்றிகள் குவிய போகிறது. நீ இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இனி உன் கண்கள் கண்ணீரை சிந்தாது, மாறாக என் ஆசீர்வாதங்களைக் கண்டு வியப்பால் பிரகாசிக்கும். காலம் கடந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம், ஆனால் என் கடிகாரம் எப்போதும் சரியாகவே இயங்கும். உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள் இப்போது உன்னை தேடி வர தயாராக உள்ளன. நீ இதுவரை கண்டிராத ஒரு புதிய அதிகாரத்தோடும் பலத்தோடும் எழுந்து நிற்கப் போகிறாய். உன் ஒவ்வொரு ஜெபமும் என் சிம்மாசனத்தை எட்டியிருக்கிறது. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கிய தருணங்களில் நான் உன் இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ இழந்த ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்துள்ளேன். உன் போராட்டங்கள் அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே நிகழ்ந்தன. இப்போது நான் அந்த நோக்கத்தை உன் வாழ்வில்